ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒருத்தன் நல்லது செஞ்சானா, இந்த உலகம் வஞ்சகம், வன்மம், சதி, வதந்தி, பொறாமை கலந்து இருக்கு. இதிலேருந்து நம்ம எப்படி வர்றது, நம்ம எப்படி செய்கிறாங்க, இதுலேருந்து எப்படி வர்றதுன்னு சொல்கிறேன், கேளுங்க. வஞ்சகம், இவனுக்கு என்னடா நிறைய பேர் நம்ம நல்லது செஞ்சால் பாசிட்டிவாக பாராட்டுவாங்க. சில பேர் கூட்டம் இருக்குது, வஞ்சகம் எப்படியாச்சும் தடுக்கலாம், நம்ம வாழ்க்கையில் வளர்றதும் முன்னேறதும் நம்மளோட நமக்கு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அவங்க தடுக்க நினைப்பாங்க, வன்மமாக இருப்பாங்க. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம ஏதாச்சும் சதி வதந்தியை பறிப்பிடுவான். இவன் நம்ம சொல்கிறதான் கேட்பாங்க, போடு 1000 வதந்தியை போடு, 1000 இதை போடு. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியே போட்டு விடு, அதைத்தான் மக்கள் நம்புவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இவன் பக்கம் 10 பேர் சப்போர்ட்டாக பேசினாங்கன்னா அவங்க பொறாமப்படுவாங்க. உங்கள் மேலே உலகமே சதியை போட்டாலும் வதந்தி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன போட்டாலும் நீங்கள் சோர்ந்து போயிடாதையும் முயற்சி விடாதீங்க, அவ்வளவுதான். பொய் ஃபுல்லாக அழிஞ்சு உண்மை தான் ஜெயிக்கும், என்றும் என்றும் எப்போதும். ஓகே, பொய் காத்தோடு அழிஞ்சு போயிடும். இத்தனை மீறி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு காரணம் காலம், இயற்கை, பிரபஞ்சம், இது 3 சேர்ந்து தான் கடவுள். என்றும் என்றும் இவனுக்கு துணையாக இருக்கிறதுனால தான் இவனுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது. கடவுள் நினச்சா அந்த உலகமே இவனுக்கு பின்னாடி இருக்கும். இது கடவுள் சப்போர்ட் இருந்தால் இவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். இவனுக்கு யாருக்குமே கிடைக்காத கொடுப்பன இவனுக்கு கிடைச்சிருக்கு. காலம், இயற்கை, பிரபஞ்சம். இவன் பெண், பொன், பொருள் எதையுமே தேடி போன அவசியம் இல்லை, இவனை தேடி எல்லாமே வரும். ஏன்னா கடவுளே இவன் பக்கம் இருக்கார், என்றும் என்றும் எப்போதும், அவ்வளவுதான். இவன் நல்லபடியாக வாழ்கிறான், என்றும் என்றும் எப்போதும். ஓகே, அப்படியே வாழ்ந்து இவன் நினச்ச துறையில் டாப்பில் வந்துடுறேன். ஓகே, இவனால் முடிஞ்ச உதவியை செய்கிறான். ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.